SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். இஷாரா செவந்தியின் பின்னணியில் தொடரும் கைதுகள், வெளிவரும் முக்கிய வாக்குமூலங்கள். அரசியல் பயணம் தொடர்பில் மஹிந்தாவின் நெகிழ்ச்சியான பதிவு. வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் மக்களினால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல். சந்திரிக்க இருந்ததாக செய்தி பரவுகிறது. பொய்கூறிய டெம் அம்பலப்படுத்திய இந்தியா. தொடர்பன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட கனேமுள்ள சஞ்சீவ கொலையுடன் முக்கிய சந்தேக நபரான இஷாரா செவந்தியை மறைத்து வைக்க உதவியதாக கூறப்படும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகள் குழு மதுகம பகுதியில் 45 வயதுடைய சந்தேக நபரையும், மித்தனிய பகுதியில் 26 வயதுடைய சந்தேக நபரையும் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்கள் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு கொழும்பு குற்றப்பிரிவால் விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். இதேவேளை நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு இந்த நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவந்தியை 90 நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. போலீசார் விடுத்த கோரிக்கையை பரிசீலித்த பின்னர் இந்த நீடிக்கப்பட்ட தடுப்பு காவல் உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் கொலைக்கு பின்னர் இஷாரா தங்க வைக்கப்பட்டிருந்த வெளிப்பண்ண வீட்டில் உரிமையாளரிடமிருந்து கொழும்பு குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் பல முக்கிய தகவல்களை கண்டுபிடித்துள்ளார்கள். 52 வயதுடைய பெண் மதுகம மருத்துவமனையில் செவிலியராக பணியாற்றியுள்ளார். மதுகம ஷான் என்பவரை சிறிது காலமாக அறிந்திருந்ததாகவும், கெனேமுள்ள சஞ்சீவ கொலை நடந்த நாளில் மதுகம ஷானின் தொலைபேசி அழைப்பின்படி அழுத்கம டிப்போவிற்கு மோட்டார் சைக்கிள் சென்று இஷாரா செவந்தியையும் அவரது வீட்டுக்கு அழைத்துச் சென்றதாக போலீசாரின் வாக்குமூலம் அளித்துள்ளார். மறுநாள் காலை வீட்டிலிருந்து தானே இஷாரா செவந்தியையும் மோட்டார் சைக்கிளில் அழைத்துச் சென்றதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட போலீஸ் கான்ஸ்டபிள் இஷாராவுக்கு அடைக்கலம் கொடுத்து 52 வயதுடைய பெண்ணின் மருமகன் என்பதையும் போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். பொறுப்பான போலீஸ் அதிகாரியாக இருந்த போதிலும் இஷாராவை பற்றிய அனைத்து தகவல்களையும் அவருக்கு தெரிந்திருந்தும் அவர் எந்த பாதுகாப்பு பிரிவுக்கு தெரிவிக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிய வந்துள்ளது. மக்கள் கூட்டத்தினால் தனது உடலும் மனமும் குணமடைந்து வருவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். தங்காலை கார்டன் இல்லத்திலிருந்து சமூக ஊடகத்தில் பதிவொன்றினை மஹிந்த ராஜபக்ச இவ்வாறு கூறியுள்ளார். அவர் தனது பதிவில், மக்களுடன் இருப்பது எனக்கு மிகவும் பிடிக்கும். மக்களிடையே இருப்பது என்னை ஒருபோதும் சோர்வடைய செய்யாது. அது ஒரு பந்தம், அனைவருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. மக்களின் இதயங்களில் உள்ள நம்பிக்கை மற்றும் விசுவாசம் மக்கள் தலைவரது தைரியத்தை வளர்க்கின்றன. மக்களுடனான தொடர்பு என்னை உடல் ரீதியாக மேலும் வலிமையாக்குகிறது. அதேபோல் என் மனதையும் குணப்படுத்துகிறது. அவர்களின் நலன் விசாரிக்கவும் நட்பான உரையாடல்களில் ஈடுபடவும் எப்போதும் அன்பான மக்களுக்கு நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். மேலும் எனது அரசியல் நண்பர்களையும் இதன்போது நான் நினைவில் கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி என்று பதிவிட்டுள்ளார். கடந்த ஆண்டில் மட்டும் நாட்டில் 35 மலேரியா நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு நிறுவனம் அறிவித்துள்ளது. இதன்படி மலேரியா தொற்றினால் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டில் இலங்கை மலேரியா இல்லாத நாடாக அறிவிக்கப்பட்டது. மேலும் வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் மக்களிடமிருந்தும் இந்த நோய் பதிவாகி வருவதாக தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு நிறுவனம் தெரிவித்துள்ளது. மலேரியா தொடர்பான தகவல்களை 07128417667 என்ற தொலைபேசி எண்ணின் மூலம் பெறலாம் என்று தேசிய மலேரியா கட்டுப்பாட்டு பிரச்சாரத்தின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் இந்தீவரை குணரட்ன தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க குமாரதுங்க காலமானதாக தற்போது சமூக வலைதளங்களில் தகவல் பரப்பப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இவ்வாறு வெளியாகி வரும் செய்திகள் போலியானவை எனவும் உத்தியோகபூர்வமற்றவை எனவும் தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிக்க குமாரதுங்க காலமானார் என்று சமூக வலைதளங்களில் பலரும் பதவிகளை பகிர்ந்து வருகின்றார்கள். எனவே இவ்வாறு பரவும் செய்திகள் எந்த ஒரு உண்மைத்தன்மையும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் தென்னிலங்கையில் உள்ள சிரேஷ்ட ஊடகவியலாளர் வினவிய போது இது போலியான செய்தி என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த வகையில் இதுபோன்ற போலியான செய்திகள் தொடர்பில் பொதுமக்கள் அவதானமாக இருப்பதுடன் அவற்றை பகிர்வதையும் தவித்துக் கொள்வது சிறந்தது என்று தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடையே ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நிறுத்த புதுடெல்லி ஒப்புக்கொண்டதாக எழுந்த குற்றச்சாட்டுக்களை இந்திய வெளியுறவு அமைச்சகம் மறுத்துள்ளது. இது மாஸ்கோவுடனான பொருளாதார ஒத்துழைப்பை குறைப்பதற்கான அழுத்தத்துக்கு அடிப்பணிய தயக்கத்தை மீண்டும் ஒருமுறை காட்டுகிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் வாராந்திய விளக்க கூட்டத்தில் செய்தி தொடர்பாளர் ரத்னீத் ஜெய்ஸ்வால் இந்த தலைப்பில் இரு தலைவருக்கும் இடையே எந்த உரையாடலும் நடக்கவில்லை என்றும் அவர் மறுத்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எனக்கு தெரிந்தவரை நேற்று பிரதமர் மோடிக்கும் ட்ரம்புக்கும் இடையே எந்த உரையாடலும் நடக்கவில்லை என்று நான் கூற முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். ரஷ்ய எண்ணெயை வாங்க மாட்டேன் என்று மோடி இன்று எனக்கு உறுதியளித்தார் என்று ட்ரம்ப் கூறியதைத் தொடர்ந்து இது இந்திய அரசாங்கத்தின் இரண்டாவது பதிலாகும். இந்தியா எண்ணெய் வாங்குவது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கவில்லை.
ஆனால் அவர்கள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் வாங்க மாட்டார்கள் என்று மோடி எனக்கு உறுதியளித்துள்ளார் என்று ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் செய்தியாளரிடம் திரு மோடியை குறிப்பிட்டு கூறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இஷாரா செவந்தியின் பின்னணியில் தொடரும் கைதுகள், வெளிவரும் முக்கிய வாக்குமூலங்கள். அரசியல் பயணம் தொடர்பில் மஹிந்தாவின் நெகிழ்ச்சியான பதிவு. வெளிநாடுகளிலிருந்து நாடு திரும்பும் மக்களினால் ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல். சந்திரிக்க இருந்ததாக செய்தி பரவுகிறது. பொய் கூறிய ட்ரம்ப் அம்பலப்படுத்திய இந்தியா.